தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்று 14வது நாளில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கடந்த நாட்களாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கின்றார். குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய 3 விண்ணப்பங்களில் 1 அல்லது 2 விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு 3 விண்ணப்பங்களும் நிறைவேறி இருக்கிறது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேராக இருக்கிறது. ஆகவே இன்று உங்களுடைய விவிலியங்களை நீங்கள் திறந்து வைத்து அந்த 3 விண்ணப்பங்களையும் உங்களுடைய கரங்களிலே எடுத்து வையுங்கள். எசாயா 40ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். அப்படி எனில் இன்று ஆறுதல் இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் உண்மையான அந்த உறவை, ஆதரவை பெற இயலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுங்கள் என்ற வார்த்தையை என் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆறுதலோடு இணைந்து இனிமையான வார்த்தைகள், பாசம் நிறைந்த வார்த்தைகள், அன்பு நிறைந்த அந்த வார்த்தைகளை எடுத்து கூறுங்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே மகனே, மகளே, ஆறுதல் இழந்து தவிக்கக்கூடிய மக்கள், எந்த இடத்திலும் எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லையே, என்னுடைய உறவுகளின் வாயிலாக எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லையே, என்னுடைய நண்பர்களின் வாயிலாக எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லையே, நான் செல்லக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்திலே, வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, படிக்கக்கூடிய இடத்திலே எனக்கென்று ஆறுதல் யாரும் இல்லையே என்று கவலைப்படக்கூடிய மகனே, மகளே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதல் உங்கள் மீது நிறைவாய் பொழிவதாக. தாயை போல தேற்றக்கூடிய ஆண்டவருடைய உடனிருப்பு உங்களோடு என்றும் இருப்பதாக. அந்த இன்சொல், கனிமை நிறைந்த அந்த வார்த்தைகள், கனிந்த வார்த்தைகளை எடுத்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ மகனே, மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக அமையும். நீங்கள் நினைத்த காரியம் நன்றாக அமையும். என் ஆண்டவருடைய உடனிருப்பு உங்களோடு இருக்கும் என்ற வார்த்தையை இன்று உங்களுக்காக சொல்ல என் ஆண்டவர் தீர்மானம் செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, எசாயா 40ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: அவளுடைய போராட்டம் நின்று விட்டது. மகனே, மகளே, அவளுடைய போராட்டம் நின்று விட்டது. போராடி கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, எதிர்க்க முடியாமல், எதிர்த்து வெற்றி பெற முடியாமல் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, இன்றே உங்களுடைய போராட்டம் நின்று விட்டது. எந்த போராட்டம் போராடுகிறீர்களோ, எதை நினைத்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ, யாரை குறித்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை என் ஆண்டவர் இன்று வைக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை மகனே, மகளே. என் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, இந்த வார்த்தையை, அவன் போராட்டம் நின்று விட்டது அல்லது அவள் போராட்டம் நின்று விட்டது என்ற வார்த்தையை, அந்த விண்ணப்பத்தை சொல்லி சொல்லி இந்த வார்த்தையையும் சொல்லுங்கள். அந்த விண்ணப்பத்தை எடுத்து வைத்து, அவள் போராட்டம் நின்று விட்டது, போராட்டம் நின்று விட்டது, என்னுடைய போராட்டம் நின்று விட்டது, என்னுடைய போராட்டம் நின்று விட்டது என்று 10 முறை தொடர்ந்து சொல்லுங்கள். இது ஆண்டவர் உங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி காட்டுவார். எசாயா 40ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை: ஆயனை போல் தம் மந்தை அவர் மேய்ப்பார், அவற்றை தம் தோளில் சுமப்பார். ஆயனை போல மந்தையை மேய்க்கக்கூடிய ஆண்டவர் தோளில் சுமப்பார் என்று சொல்லப்படுகிறது. மகனே, மகளே, நம்மை தோளில் சுமக்கக்கூடிய ஆண்டவர், ஒரு தாயை போல நம்மை மார்போடு அரவணைக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். அந்த வல்லமையான ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, தோளில் சுமக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அந்த தோளிலே சுமப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய தேவைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கவலை, கண்ணீர் அனைத்தையும் என் ஆண்டவர் தோளோடு இறுக பற்றி அடைத்திருக்கிறார். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. உங்களை முழுமையாக என் ஆண்டவரிடம் ஒப்பு கொடு மகனே, மகளே. உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் உங்களை மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறார், மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் போராட்டம் இந்த நாளிலே நிற்க இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அந்த 3 விண்ணப்பங்களையும்
எசாயா 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் இந்த வார்த்தையோடு உறவாடட்டும். போராட்டம் நீக்க வேண்டிய, போராட்டம் நின்று விடக்கூடிய அந்த வல்லமையை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல வழி நடத்தி கொண்டிருப்பவரே, இதோ ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள் என்று சொன்னீரே. இந்த காலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், அதிகாலையில் எழுந்து போராட்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதல் கிடைக்காதா? எங்களுக்கான பாச வார்த்தைகள், அன்பு வார்த்தைகள், ஆதரவு வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்காதா என்ற நிலையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே தொடுவீராக. அவர்களுக்கான ஆறுதலை கொடுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, நீர் கொடுக்கக்கூடிய ஆறுதல் அவர்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம். நீர் கொடுக்கக்கூடிய இனிமையான சொல்லை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக வழங்குகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆதரிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவன் போராட்டம் நின்று விட்டது, அவள் போராட்டம் நின்று விட்டது என்று சொன்னீரே. எங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த போராட்டம் இந்த நாளிலே ஆண்டவரை முற்று பெறுவதாக, இந்த நாளிலே முற்று பெறுவதாக. போராட்டங்களில் இருந்து ஆண்டவரே வெளியேறக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய இரக்கத்தின் கரத்தினால் எங்களை அரவணைப்பீராக. உம்முடைய தோளிலே எங்களை சாய்ப்பீராக. உம்முடைய பிரசன்னம் என்னாலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரண்டாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.